ஹாய். என்னோட லாஸ்ட் ஓன் வாய்ஸ் வீடியோவில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் இன்னொருத்தரை விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா தயவுசெய்து வழி விட்டு கொடுத்துருங்க, அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க நான் பேசியிருந்தேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்க திரும்ப வந்தால் அவங்கள ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது ஒருத்தர் நம்மளை விட்டுட்டு போகிறப்ப நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு இருக்கோன்றதை பொறுத்து தான் அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமான்றது. ஏன்னா ஒரு உண்மையான பாசம், காதல், அன்பு எல்லாம் ஒண்ணுதாங்க. ஸோ அது இருந்ததுன்னா என்ன தெரியுமா தோணும், நம்மளோட நிலைமையை விட நம்ம இப்படிலாம் பேசினாலோ இப்படிலாம் நடந்துக்கிட்டாலோ இந்த நேரத்தில் அவங்களை விட்டுட்டு போனாலோ அவங்களுக்கு எப்படி வலிக்கும் அப்படின்றத மட்டும்தான் யோசிக்க தோணும். அப்படி யோசிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல உண்மையான காதல் இருக்குன்னு அர்த்தம். அவங்கள யோசிக்கிறாங்க 24 மணி நேரம் அவங்கள மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள்ட்ட காதல், அன்பு, பாசம், தியாகம் அது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு வலிச்சா கூட பரவாயில்ல, உனக்கு வலிச்சிடக்கூடாது. நான் அழுதா கூட பரவாயில்ல, நீ அழுதுறக்கூடாது. ஐயோ உன் சுச்சுவேஷன் இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு யோசிச்சா தானே அது உண்மையான காதல். ஸோ உங்கள் நிலைமை எவ்வளோ கேவலமாக இருக்குது, எவ்வளோ மோசமாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ டவுன்ஃபாலில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கூட யோசிக்காமல், இல்லை எனக்கு பிரேக்கப்பு, எனக்கு செட் ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு போகிற ஒருத்தவங்கள திருப்பி வந்தால் ஏற்றுக்குவீங்களா? இந்த பாம்பு இருக்குல்ல, அது சட்டையை உதுத்து போட்டுச்சு அப்படின்னா அதோட விஷத்தன்மையும் போயிரும் கிடையாது, அந்த சட்டை திரும்ப உருவாக தான் செய்யும்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி தான் இந்த மாதிரி உள்ளவங்களும். ஸோ என்னை கேட்டால் செகண்ட் சான்ஸ் அந்த மாதிரி ஆளு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன்.